நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். கார் கண்ணாடியில முகம் பார்க்கலாம், ஆனா அந்த கார் பாடியில முகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீசா கார்ஸா வரணும். இப்போ என்ன மாதிரி வண்டிகள்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க? எல்லாமே இருக்கு. ஸ்விஃப்ட் இருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு, மைக்ரா இருக்கு, அப்புறம் உங்களுக்கு இசூசி இருக்கு. நம்ம வண்டியே கிடையாது, ஃபுல்லாமே கஸ்டமர் வண்டி தான். நமக்கு கமிஷன் பேஸ் மட்டும் தான். எப்படிக்கா வண்டி பளபளன்னு எப்போ எல்லா வண்டியுமே அப்படி பளபளன்னு வச்சிருக்கீங்க? கம்பெனி சர்வீஸ் வண்டி மட்டும் தான் நம்ம எடுப்போம். டீசல்லாம் இது ஹெட்ச்பேக்ல மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும்? 24 வரைக்கும் கிடைக்கும். பிராண்ட் ஐட்டன் சும்மா கருப்பு கலர்ல அப்படியே ஒரு குட்டி புலி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கைகர் வீடியோ போடுறோங்க. இந்த கைகரோட டீடைல்ஸ் சொல்லுங்க சார். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட நிறைய வண்டி வந்து அவைலபிளா இருக்கு. அதை பத்தி தான் ஃபுல்லா A to Z டீடைல் பத்தி பார்க்க போறோம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி தான் வந்திருக்கோம். திருநெல்வேலியில கொக்கரகுளத்துல சயின்ஸ் சென்டர் இருக்குங்க. சயின்ஸ் சென்டரோட அப்படியே பேக் சைட்ல தான் ஸ்ரீசா கார்ஸ் வந்து பூங்கா தெரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் தான் இவங்க ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் இந்த ஷாப் நம்ம ரிப்பீட்டாக வந்திருக்கோம். இன்னைக்கு தரமாக இருக்கும். வண்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. உள்ள இன்டீரியரில் நீங்கள் கேட்குற லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்ல இருந்து எல்லா டைப் ஆஃப் கார்களும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக சிங்கிள் ஓனர் அண்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட நிறைய வண்டி வந்து அவைலபிளா இருக்கு. அதை பத்தி தான் ஃபுல்லா A to Z டீடைல் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீசா கார்ஸோட ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அக்கா வந்து நம்மளோட வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த வண்டி எல்லாமே நம்ம எப்படி ரேட் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கறத பத்தி அவங்ககிட்ட கேட்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க அப்படியே போலாம். இன்னைக்கு நம்ம அந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற அந்த அக்கா வந்து நமக்காக வந்து ஏன்னா இந்த வண்டிகள் எல்லாமே எப்படி நம்ம வந்து ரேட்டை நெகோசியேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சங்கர்நாட்டை கேட்டால் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் இவங்க கேமராவில் வரமாட்டாங்க, ஆஃப் கேமரா தான். அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா இப்போ ஒரு வண்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்குற கஸ்டமருக்கு நம்ம எப்படிக்கா அவங்க வந்து இங்கே வந்து ரேட்டை பேசணும்னா எப்படிக்கா பேச முடியும்? ரேட்டை பேசுறதுக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட நேரா விடுவோம், டீலர் நானும் நேரா விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி நெகோசியேஷன் எல்லாம் பண்ணணும்னா ஓனர்ஷிப் நம்பர் 1 வந்து ஓனர்ஷிப் எத்தனை ஓனர்ஷிப்ல இருக்கு அதை வச்சு நெகோசியேஷன் பண்ணலாம். இன்சூரன்ஸ் எப்படி இருக்கு அதை வச்சு நெகோசியேஷன் பண்ணலாம். அப்புறம் டயர் பாயிண்ட் அத வச்சு நெகோசியேஷன் பண்ணலாம். அப்புறம் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கா இல்ல சர்வீஸ் இருக்கா என்ன ஏதுன்னு பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டீரியர் ஓட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு ஏதாவது சர்வீஸ் ஏதாவது டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிராபேக் இருந்ததுன்னா அதை வச்சு நெகோசியேஷன் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு எதை வச்சு நெகோசியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. வந்து நான் வீடியோ பார்த்தேன், எனக்கு அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுங்க எதை சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் உங்ககிட்ட கேட்கலாம். சங்கர்நாட்ட கேஸ்னா பேசுறதை விட உங்ககிட்ட கேட்டா கரெக்டா டீடைல் கிடைக்கும்னு சொல்லி தான் அதான் உங்ககிட்ட கேட்டது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஃபோன் கால்ஸ் எல்லாமே நீங்க ரிசீவ் பண்றது நீங்க தான் பண்ணீங்கல்ல, கஸ்டமர் சப்போர்ட் எந்த அளவுக்கு நீங்க பண்ணி கொடுப்பீங்க? கஸ்டமர் சப்போர்ட்னா எப்படின்னா நிறைய பேர் நம்மளுக்கு வர்றது ஃபுல்லாமே வாக்கிங் கிடையாது, ஆன்லைன் கஸ்டமர் தான். வெளியூர்ல இருந்து வராங்க. ஸோ அவங்க நம்மள முழுசா நம்மளை நம்பி வராங்க. ஸோ நம்ம வண்டியோட உண்மையா என்ன நிலவரமோ அதை நம்ம சொல்லிடுவோம். A to Z சொல்லிடுவோம். அதே மாதிரி என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு இவ்வளவுதான் நெகோசியேஷன் பண்ணுவாங்க. சில கஸ்டமர் கேட்பாங்க எங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. வெளியூர்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட ப்ரொஃபைல் எனக்கு அனுப்பி விட்டா கூட நம்ம செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் எவ்வளவு கிடைக்குங்கிறது முதற்கொண்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ உள்ள வந்து சங்கரனா வந்து இருக்காப்ல, நம்ம டேரக்டா சங்கரனா வந்து விசிட் பண்ணலாம். சங்கரனாட்ட போயிட்டு இந்த வண்டியோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே. நீங்க கால் பண்ணி கேளுங்க. நீங்க லாங்ல இருந்து வரீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் செலவு பண்ணி வரீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க அவங்ககிட்ட பேசிட்டு நீங்க அதுக்கப்புறமா அது கிளம்பி கூட வரலாம். உள்ள அப்படியே சங்கர்நாட்டை பார்க்கலாம். சங்கர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரி வண்டிகள்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க? எல்லாமே இருக்கு. ஸ்விஃப்ட் இருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு, மைக்ரா இருக்கு, அப்புறம் உங்களுக்கு இசூசி இருக்கு. இசூசி எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் நிறைய கண்டிப்பா டிமாண்டா இருக்கக்கூடிய வண்டி, டிமாண்டான வண்டி. அதனால அது எல்லாமே இருக்கு. எல்லாம் லேட்டஸ்ட் வண்டி தான் ஃபுல்லாமே இருக்கு. உங்கள்கிட்ட எப்படி இந்த டைம் நம்ம வீடியோல பாத்துருக்கோம் சிங்கிள் ஓனர் வண்டி அதிகமா இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா இருக்கு. வீடியோ போறோம்ல, ஒரு வீடியோல நம்ம கீழே கமெண்ட்ஸ் வரும் என்னெல்லாமே வேணும்ங்கிறது. நம்ம என்கொயரி என்னெல்லாம் வருது, நமக்கு போன்ஸ் கால் வர்றதுனால என்னெல்லாம் என்கொயரி தேவையோ அதுக்கு தக்கன வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துடும்.
ஃபைனான்ஸ், ஏன்னா பட்ஜெட் கூடின பட்ஜெட் இருக்கும்போது ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய மக்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃபைனான்ஸ் நம்ம ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிரிசா கார்ஸ்ல அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்? 12க்கு அப்புறம் நம்ம எல்லா வண்டிக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். நம்மளே வாங்கி நம்மகிட்ட மேக்ஸிமம் எல்லாமே 12க்கு மேலதான் இருக்கு. அது கீழே இன்னொன்னு வெளியூர்ல இருந்து வராங்களா சார்? நம்ம ப்ரொஃபைல் மட்டும் அனுப்பிச்சு விட்டா போதும். நம்ம அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ன ஏதாவது நம்ம பார்த்துட்டு சொல்லிடுவோம். அதுக்கு தக்கன அவங்க அதுக்கப்புறம் வந்தா போதும். என்ன வண்டிங்கிறதா பண்றோம், எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் வெளியூருக்கு தான் பண்றோம். அவங்களோட ப்ரூஃபை மட்டும் நமக்கு அனுப்புனா போதும். பேன் கார்டு, ஆதார் கார்டு அனுப்புனா போதும். ஓடிபி வரும். பண்ண சொன்னோம்னா நமக்கு அவங்களுக்கு அவங்க ப்ரொஃபைலுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வண்டி பார்த்தா. அது மாதிரி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்கறது பிரைஸ் சிரிசா கார்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சார்? ரீசன் வண்டி இல்ல இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. வண்டி வந்துட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல அந்த விலை கம்மியா கிடைக்கும். வண்டி வராத பட்சத்துல எல்லாருமே வண்டி விலை தான் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட நிக்கிற வண்டிகள் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் நம்மளோட வண்டிகள் மட்டும்தானா, இல்ல இதுல வந்து கஸ்டமரோட வண்டிகள் நிறைய? நம்ம வண்டியே கிடையாது, ஃபுல்லாமே கஸ்டமர் வண்டி. கஸ்டமர் கமிஷன் பேஸ் மட்டும் தான். 2% கமிஷன் பேஸ் ஆகும். அதனால டைரக்டா அவங்கள உட்கார வச்சே பேசி அவங்க இருந்தாங்கன்னா டைரக்டா வந்துருவாங்க. அன்னைக்கு நம்ம போன் கால்ல பேசிட்டு பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அந்த ஃபைனான்ஸ் பாட்டுங்கிறது வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அவங்க கஸ்டமர் அதெல்லாம் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அதனால எல்லாமே நம்ம பொறுப்பெடுத்து அதை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குதான் நம்ம கமிஷன் கொடுக்குறோம். ஸோ வீடியோ அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு வெஹிக்கிள்ஸ் என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் இவங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிரிசா கார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி, அக்கா ஃபர்ஸ்ட் வண்டி சொல்லுங்கக்கா, என்ன வண்டிக்கா? இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இசூசு 4x4 ஆட்டோமேட்டிக்கு 2018 மேனுஃபேக்சர், 2019 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஓனர், 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லை, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 டயருமே புது டயரு. டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துரும். ஆமா சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிவி வந்துரும் பின்னாடி. ஓ, இது வந்து கம்பெனிலே வருது இல்ல? கம்பெனிலே வர்றதுதான். மேல டாப்லயும் அது மாதிரி ரூஃப் ஏசி வந்துரும். வெளியூருக்கு எங்கேயாவது போனா குடும்பத்தோட போனா 7 சீட்டர் வெஹிக்கிள், ரொம்ப சூப்பரா, ரொம்ப கன்வீனியன்ட்டா போகக்கூடிய வெஹிக்கிள். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரொம்ப கிளீனா இருக்கு. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,85,000 ரூபாய் சொல்றாங்க. இட்ஸ் நெகோஷியபிள். ஆப்ஷன் வந்து அலாய் வீல் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும், ஏர் பேக் வந்துரும், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் எல்லாம் வந்துரும். எல்லாமே வந்துரும். வண்டி புது வண்டி தோரணையெல்லாம் இருக்கு லுக். ஆமா சார். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஆட்டோமேட்டிக் வேற முக்கியமா. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் வரும்ல? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சீட் எல்லாமே லெதர் தான், ஃபுல்லி லெதர் தான். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மெயின்டைன் பண்றாங்க. அதனால நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக். சிரிசா கார்ஸ்ல இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் என்ன சொன்னீங்க? 16,85,000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம நேர்ல ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, கண்டிப்பா ஃபிக்ஸ்ட் கிடையாது, நெகோஷியேஷன் தான். இது டைரக்ட் டீலிங் தான். ஓகே. நமக்கு 2% கமிஷன் மட்டும் தான். சோ பார்ட்டி டு பார்ட்டி விட்டு பேசிடலாம். டைரக்ட் டீலிங் தான். பாக்க ஏதோ ஒரு பிரம்மாண்டமான வண்டி மாதிரி இருக்கு. ஒரு லுக்க பார்த்தா ஒரு ஃபார்ச்சுனர் பார்த்த லுக் வந்துருக்கு. நல்ல இந்த வண்டியில போனா ஒரு நல்ல கெத்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு. லோ பட்ஜெட்ல பெட்ரோல்ல எர்டிகாக்கு போக முடியாதவங்க, பெட்ரோல்ல 7 சீட்டர் வெஹிக்கிள் கேட்கறவங்க, லோ பட்ஜெட்ல கேட்கறவங்க இந்த வண்டியை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். எப்படிக்கா வண்டி பளபளன்னு? எப்போ எல்லா வண்டியுமே அப்படி பளபளன்னு வச்சிருக்கீங்க? கம்பெனி சர்வீஸ் வண்டி மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகே ஓகே. ஆமா, ஒரே ஓனர் தான். 77,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. அவ்வளவுதான் ஓடி இருக்கு. 77,000 தான் ஓரல். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. இன்சூரன்ஸ்மே கரண்டா இருக்கு. டயர்லாம் எவ்வளவுக்கா இருக்கும்? டயர்லாம் ஒரு 75% இருக்கும். இன்டீரியருமே நீட்டா தான் இருக்கு. ஒரு 6 பேர் 7 பேர் உட்கார்ந்து போலாம். பிளஸ் பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும்ல? ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. 2017 மாடல். வண்டியில ரீப்ளேஸ்மென்ட் எதுவும் இருக்கா? எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. நீங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க எனக்கு செக் பண்ணிக்கலாம். கேட்டீங்கன்னா நான் நம்பர் சொல்லுவேன், வண்டியோட வெஹிக்கிள் நம்பர் சொல்லுவேன், நீங்களே செக் பண்ணிக்கலாம். சிரிசா கார்ஸ்ல எப்பவும் பெஸ்ட் பிரைஸ் கோட் பண்ணீங்க. இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ்க்கு கோட் பண்ண போறோம்? இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,45,000 ரூபாய் சொல்றாங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு. இது வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது, நெகோஷியபிள் தான். லோன் எவ்வளவு வரைக்கும் சார்? எவ்வளவு வரைக்கும் மேக்ஸிமம்? இது உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தனா ஒரு 3 வரைக்குமே வாங்கலாம் நம்ம. ஓ, 3 lakhs வரைக்கும் வாங்கிக்கலாம். இதே இடத்துல நீங்க எர்டிகாக்கு போறீங்கன்னா கண்டிப்பா 7 lakhs above வந்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். இது ஒரு அதுக்கு பாதிக்கு பாதி ரேட் தான். பாதிக்கு பாதி 7 சீட்டராவும் ஆயிரும். பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. கம்பெனி சர்வீஸ் வண்டி. சிரிசா கார்ஸ் விசிட் பண்ணுங்க, ரேட்டை குறைச்சு பேசி வாங்கி தருவாங்க. கண்டிப்பா சார். இதனுடைய பிரைஸ் 3,45,000 ரூபாய் சொல்றாங்க. அடுத்து நம்ம சிரிசா கார்ஸ்ல பாக்குற வண்டிக்கா ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் வேரியன்ட். டைட்டானியம் டாப் மாடல். பெட்ரோல் ஆர் டீசல்? டீசல் சார். டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும்ல? 2014 2 ஓனர். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல. கிலோமீட்டர் 54,500 தான் ஓடி இருக்கு. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,70,000 ரூபாய் சொல்றாங்க. 4,75 தான் சொல்றோம். ஆமா, அதுலயே நெக்ஸ்ட் இருக்கு. ஆனா கலர், இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும். 4 டயர் எவ்வளவுக்கா இருக்கும்? ஒரு 80% இருக்கு. 4 டயருமே 80% இருக்கு. இன்டீரியர்
இன்டீரியர் நல்லா இருக்கும். இன்டீரியர்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்? ஏசி, ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துரும். ரெண்டு ஏர் பேக் வந்துரும். ஓகே. ரெண்டு ஏர் பேக் வந்துரும். லைட்லாம் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும்ல? ஆமா, நீட்டா இருக்கும் சார். சிரிசா கார்ஸ்னா ஒரு பிராண்ட் எப்படின்னா அப்படியே வண்டி பார்த்தா அப்படி பிடிக்கும், அப்படியே பளபளன்னு விட்டுறீங்க. ஆமா சார், நம்ம நேரா கஸ்டமரோ டீலரோ நேராவே கஸ்டமரோ டைரக்டாவே பேசிக்கலாம். ஆமா, டைரக்டாவே பேசலாம். நம்மளுக்கு 2% கமிஷன் மட்டும். ஒன்லி ஃபார் கமிஷன் மட்டும் தான். ஆமா சார், நம்ம ஃபைனான்ஸ் வந்து நம்மளே அவங்களுக்கு ரெடி பண்ணி எக்ஸ்சேஞ்ச் எடுக்கணும்னாலே ஆமா, எக்ஸ்சேஞ்ச் அவேலபிள் தான். எக்ஸ்சேஞ்ச் அவேலபிள் தான். இல்ல ஏன்டா ஏதாவது ஒரு வண்டி இருக்கு, நான் நியரஸ்ட்ல இப்போ திருநெல்வேலி சுத்தி இருக்கிறேன் அப்படின்னா ஒரு வண்டி கொண்டாந்து விட்டாலும் நீங்க சேல் பண்ணி கொடுக்கலாம். நம்மளே சேல் பண்ணி கொடுத்துறலாம். பார்க்கிங் சேல் ஃபெசிலிட்டி இருக்கு. பார்க்கிங் சேல் உண்டு. இதுக்கு எந்த உங்களுக்கு ரெண்டுமே கிடையாது. டைரக்டா உங்ககிட்ட எப்படி உங்ககிட்ட வண்டி வாங்கி நேராவே கஸ்டமர்ட்டே விட்டுருவோம். இந்த வண்டிக்கு ரேட் இந்த பிரைஸ் வந்து 4,75,000 ரூபாய் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்ட் பிரைஸா இல்ல எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்தா பெஸ்டா பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபர் வந்தா நாங்க உங்களுக்கு எவ்வளவு ஃபேவரா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம ஃபேவரா பண்ணி கொடுத்துறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கைகர் வீடியோ போடுறோங்க. இந்த கைகரோட டீடைல்ஸ் சொல்லுங்க சார். இந்த ரெனால்ட் கைகர் வந்து RXT வேரியன்ட் 2023 மாடல். 23 அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு. ஆமா, பெட்ரோல் தான். டயர் ஃபுல்லாமே 2500 கிலோமீட்டர் தான் தம்பி ஓடி இருக்கு. ஓவராலே 2500 தான். ஆமா, 2500 தான் ஓடி இருக்கு. ஒரே ஓனர், 2 ஏர் பேக் வந்துரும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 9/26 வரைக்கும் இருக்கு. இது 2023 ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் ஃபுல் இன்சூரன்ஸ். கண்டிப்பா மத்தது எல்லாமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் இருக்கும். நம்ம இன்சூரன்ஸ் வேணா நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துறலாம். பவர் விண்டோஸ், ஆமா, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏர் பேக், 2 ஏர் பேக் வருது. வெறும் 2500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சரி, இதே மாதிரி என்ன கேட்பாங்கன்னா வெறும் 2500 தான் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, ஏன் கஸ்டமர் வந்து இது பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க, ஏன் திரும்ப சேல் பண்றாங்கன்னு? அவங்களுக்கு ஃபாரின்ல அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சு. ஓகே, வீட்ல வந்து அவங்க இத மெயின்டெய்ன் பண்ண ஆள் கிடையாது. அதனால தான் நம்ம சேல்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரீசன் தான். ஓகே ஓகே. இது அவங்கட்டே நம்ம பேச வச்சே நல்ல பிரைஸ்க்கு பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். இப்போ அவங்க கேக்குறது அவங்களுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,90,000 ரூபாய் சொல்றாங்க. ஓகே, நம்ம நேர்ல உட்கார்ந்து பேசினா இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சு பேசலாம், கம்மி பண்ணி நம்மளே வாங்கி கொடுத்துறலாம். ஆமா சார், வெறும் 2500 தான் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, மாருதி சுசுகில பிரீசா அடுத்து பாக்குற வண்டி சொல்லுங்க டீடைல்ஸ். ஸ்ரீஷா காஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னா பிரீசா VXi. சரிங்களா? VXi. ஆமா, 72 நம்பர். ஆமா, திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரே ஓனர் தான். கண்டிப்பா தெரியும், ஒரே ஓனர் தானே? ஒரே ஓனர் தான். 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 21 மேனுஃபேக்சர், 22 ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா, இன்சூரன்ஸ் டிசம்பர் வரைக்கும் கரண்டா வச்சிருக்காங்க. ஓகே, 4 டயருமே ஒரு 80 to 90 இருக்கும். ஆமா சார், இதனுடைய பிரைஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரூபாய் எவ்வளவு சொல்றாங்கன்னா 8,75,000 ரூபாய். 875. இதுலயுமே உங்களுக்கு ஏர் பேக் எல்லாமே வந்துரும். ஏர் பேக் வந்துரும், AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரும். மைலேஜ் எனக்கு கிடைக்கும்? பெட்ரோல்ங்கறனால இது மைலேஜ் 18 அந்த மாதிரி தான். 18 வரைக்குமே கிடைக்கும். சூப்பர். பிளஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு ஃப்ரீ வெஹிக்கிள்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த வண்டி கேட்பாங்க. இதனுடைய கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 30,000 தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் 30,000 தான். கம்பெனி சர்வீஸ் தான். கம்பெனி சர்வீஸ் தான். இன்சூரன்ஸுமே கரண்டா இருக்கு. ஓகே, நம்ம பிரைஸ் வந்து கஸ்டமர்ட்டே டைரக்டா பேசிக்கலாம். 8,75,000ங்கறத உட்கார வச்சு பேசிடலாம். பேசி நல்ல பிரைஸ் எடுத்து கொடுத்துடலாம். பிரைஸ் நம்மளுக்கு வந்து கமிஷன் மட்டும் தான், 2% கமிஷன் மட்டும் தான். டைரக்டா கஸ்டமரோ டீலரோ நேராவே விட்டுருவோம் நெகோசியேஷனுக்கு. ஓகே, பிரைஸை பொறுத்த அளவுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டிக்கா இப்ப ஸ்ரீஷா காசல் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் 2017 மாடல், ஆம்பிஷன் வேரியன்ட், பெட்ரோல் வேரியன்ட், 2 ஓனர். 2 ஓனர் தான். ஆமா, சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு. 72,000 கிலோமீட்டர். டயர்லாம் 75% கரண்டா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. கலர் ஒயிட் கலர்ல சும்மா அப்படியே ஜம்மன் இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. 2 ஏர் பேக் வந்துரும், அலாய் வீல்ஸ் வந்துரும், AC பவர் ஸ்டீரிங் வந்துரும். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,25,000 ரூபாய் சொல்றாங்க. கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு ரன் ஆயிருக்கு? கிலோமீட்டர் 72,000 ஓடி இருக்கு சார். 72,000 தான் ஓடி இருக்கு. ஆமா, பெட்ரோல் வேரியன்ட். வண்டி எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் அவ்வளவு நீட்டா இருக்கும். இதனுடைய பிரைஸ் 6,25,000 ரூபாய். அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துரும். AC பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துரும். டியூல் ஏர் பேக், அப்படியே ஃபுல் ஃபீச்சரோட ஒரு வண்டி, லக்ஸரியான வண்டி. பிரைஸ் வெறும் 6,25 தான் சொல்றோம்ல. 17. ஆமா, கிலோமீட்டர் 72,000 தான் ஓடி இருக்கு. அப்படியே ரோட்ல போனா பறக்கும் வண்டி, சும்மா கிளியா இருக்கும். மாதிரியான காரு. கண்டிப்பா நேர்ல வந்தா கம்மி பண்ணி கொடுத்துலாம். இதுவும் கஸ்டமர் வெஹிக்கிள் தான் இல்ல? பேசி நம்ம கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ் எங்க சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்துறோம். அடுத்து ஒரு ஃபேமிலி யூஸ்டு கார், ஃபேமிலி கார், தரமான வண்டி வந்திருக்கு. வண்டியோட டீடைல் சொல்லுங்கக்கா. ஸ்ரீஷா காஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா வேகனார் VXi ஆப்ஷனல் டைப். ஆப்ஷனல் டைப். ஆமா, 2018 ஒரே ஓனர், 52,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு.
இதுல வந்து 2 ஏர் பேக் வந்துரும்ல, ஏர் பேக், பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துரும். ஓகே. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா. ஓகே. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,90,000 ரூபாய் சொல்றாங்க. நெகோசியேஷன் தான். நேர்ல வந்து பார்த்துட்டு வண்டியை பார்த்துட்டு நேர்ல. இப்போ இதுல ஏதாச்சும் ரேட்டை கம்மி பண்ணனா கம்மி பண்ணி பேசிக்கலாமா? கண்டிப்பா. இன்சூரன்ஸ் இல்ல, அத வச்சு ஏதாவது பேசினா கம்மி ஆமா, இன்சூரன்ஸ் இல்ல, அத வச்சு நெகோசியேஷன் பண்ணலாம். ஒரே ஓனர் தான். ரெண்டாவது வந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ளட், திருநெல்வேலியில தான் ஃப்ளட் வந்துச்சு. எது எஃபெக்ட் ஆயிருக்கு? கம்பெனில சர்வீஸ் இருந்துச்சுன்னா நம்ம நேராவே இது நமக்கு கம்பெனி சர்வீஸ். ஆமா, இது கம்பெனி சர்வீஸ் தான். நம்ம டைரக்டாவே கம்பெனிலே செக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ரீசா கார்ஸ்ல ஃப்ளட் எஃபெக்ட் வண்டி இருக்காதுன்னு சொல்றீங்க? இருக்காது. ஆமா, இருந்துச்சுன்னா நாங்க சொல்லி தான் விப்போம். இப்போ ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது ஃப்ளட்டட் வெஹிக்கிள் தான். ஆனா இப்போ வந்த ஃப்ளட் இல்ல, 2016ல. அதுக்கப்புறம் அத வேலை செஞ்சிருப்பாங்க, நம்ம சொல்லியே கொடுத்துருவோம். ஆமா, அத சொல்லியே நம்ம கொடுத்துருவோம். அந்த ட்ரஸ்டட் நம்பிக்கையை நம்ம கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு ரேட் என்னக்கா சொல்லிருக்கோம்? இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,90,000 ரூபாய் சொல்றாங்க. இன்சூரன்ஸ் இல்ல, அத வச்சு நம்ம பிரைஸ் நெகோசியேஷன் பண்ணி நல்ல ஒரு பிரைஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இதனால ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துரும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப நீட்டா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கும். ஆமா, 52,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கார் கண்ணாடியில முகம் பார்க்கலாம், ஆனா அந்த கார் பாடியில முகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீசா கார்ஸா வரணும். என்னக்கா அவ்வளவு பளபளன்னு இருக்கு. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கக்கா. ஸ்ரீசா கார்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் எல்டிஐ 2017 டீசல். ஃப்ரண்ட் மட்டும் பவர் விண்டோ வந்துரும். ஃப்ரண்ட் மட்டும் பவர் விண்டோ வந்துரும். ஓகே. ஒரு ஏர் பேக் வந்துரும். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, 1 lakh ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸோட தான் இருக்கிறது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல. முடிஞ்சிட்டு நம்ம பேசிக்கலாம் கஸ்டமர்ட்ட. மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,40,000 ரூபாய் சொல்றாங்க. கண்டிப்பா இத வச்சு ரேட் பேசலாம். இன்சூரன்ஸ் இல்ல, அத வச்சு அப்படியே தான் ரேட் கம்மி பண்ணி பேசலாம். அதே மாதிரி டயர் பாயிண்ட்மே பாத்தீங்கன்னா 3 டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஒரு டயர் கொஞ்சம் இதாதான் மோசமா இருக்கு. அத வச்சு நம்ம நெகோசியேஷன் பேசலாம். ஓகேங்களா? இன்சூரன்ஸும் இல்ல, அத வச்சு நெகோசியேஷன் பேசலாம். இன்னும் குரோம் செட், சில்வர் குரோம் செட் எல்லாம் போட்டோம்னா இன்னும் வண்டி ஒரு தூக்கு அப்படி வேற லெவல் ஆயிரும். ஸ்ரீசா கார்ஸோட ரேட் 6,40. நேர்ல வந்தா குறைச்சு கொடுத்துடலாம்ல, நெகோசியேஷன் பண்ணி. நேர்ல வந்து பாருங்க, வண்டி கண்டிப்பா பிடிக்கும். இந்த வண்டி பார்த்தோன்னே பிடிக்கும். டீசல் வண்டி, 1 லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வண்டி வேணும்னா குயிக்கா கால் பண்ணுங்க. ஸ்ரீசா கார்ஸ்ல தான் இருக்கு, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து பாக்குற வண்டி கிராண்ட் ஐட்டன். சும்மா கருப்பு கலர்ல அப்படியே ஒரு குட்டி புலி அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கக்கா. இப்போ ஸ்ரீசா கார்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் மேக்னா டீசல் வேரியன்ட், 2 ஓனர், TN 72 ரெஜிஸ்ட்ரேஷன். 72 ரெஜிஸ்ட்ரேஷன். மாடல் வந்து 2014 மாடல். கிலோமீட்டர் எவ்வளவு கப் இருக்கு? கிலோமீட்டர் 110 ஓடி இருக்கு. லாஸ்டா 94,000 கிலோமீட்டர் சர்வீஸ் போயிருக்கு. உள்ள போயிருக்கு. இத கூட கரெக்ட்டா சொல்லிரீங்க. ஆமா, போயிருக்கு. கண்டிப்பா கஸ்டமர் சொன்னதை நம்ம அப்படியே நம்ம சொல்லிடுவோம். 94,000 கிலோமீட்டர் லாஸ்ட் சர்வீஸ் போயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம சொல்ற 350 சொல்றாங்க. நேர்ல வந்தா ஸ்ரீசா கார்ஸ்ல பெஸ்ட் ரேட் எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துறலாம். இன்சூரன்ஸ்மே 11ஆம் மாசம் வரைக்கும் கரெக்டாவே இருக்கு. நேர்ல வாங்க, ஒரு பெஸ்ட் பிரைஸ் பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸ்ரீசா கார்ஸ் வாங்க, சொல்ற பிரைஸை விட நேர்ல வந்தா எந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ணலாம்ல. கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். அடுத்து நம்ம பாக்குற வண்டிக்கா வால்க்ஸ்வாகன் ஆமியோல வென்டோக்கு ஈக்குவலான வண்டி. டீடைல் சொல்லுங்க. செடான் டைப். இப்போ ஸ்ரீசா கார்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அமியோ பெட்ரோல் 2018 மாடல், TN 72 ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா, இது வந்து கம்ஃபர்ட் லைன். இதனுடைய கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,05,000 கிலோமீட்டர் 424 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. புள்ளி விவரத்தோட சொல்லிடுவோம் ஸ்ரீசா கார்ஸ்ல. 1,05,424 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. செக் பண்ணிக்கலாம். ஆமா, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுக்கு செக் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா நான் காரோட நம்பர் சொல்லிடுவேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பத்தி எதுவும் டீடைல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டீடைல்ஸ் தெரியல, இது எடுத்தா இல்ல என்னோட ஃபேமிலிக்கு இது ஓகே ஆகுமா அப்படின்னு கேட்டா கூட அவங்க சஜஷனே கொடுப்பாங்க. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,40,50,000 ரூபாய் சொல்றாங்க. நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஒரு பெஸ்ட் 4 டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு, பிராண்ட் நியூ. வண்டிக்கான ரேட் என்ன சொன்னீங்க? 5,45,000 2018. 5,45,000 ரூபாய் சொல்றீங்க. நேர்ல வந்தா இதையும் கம்மி பண்ணிக்கலாம்ல. நேர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா அந்த ஆமியை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். அடுத்து ஸ்ரீசா கார்ஸ்ல நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டோ கிளான்ஸா. நிறைய பேர் கேட்கிற ஒரு சூப்பரான வண்டி. லோ கிலோமீட்டர், அவ்வளோ ஒரிஜினாலிட்டியா வந்து அப்டேட்ல இருக்கு, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அக்கா இப்போ டீடைல் சொல்லுவாங்க. டொயோட்டோ கிளான்ஸா G டைப் 2020 மாடல், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 12,000 ஓடி இருக்கு. TN 72 ரெஜிஸ்ட்ரேஷன். அலாய் வீல் எல்லாமே வந்துரும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. AC, பவர் ஸ்டீரிங், புஷ் ஸ்டார்ட் பட்டன், ABS எல்லாமே வந்துரும். எல்லாமே கம்ப்ளீட் ஆப்ஷனோட இருக்கு. டச் செட் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. ரிவர்ஸ் கேமரா, சென்சார்
இதனுடைய feature-ஓட இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,90,000 ரூபாய் சொல்றாங்க. கலர் வீடியோல எப்படிக்கா தெரியும் இது என்ன கலர்? இது வந்து ப்ளூ கலர், ப்ளூ மாதிரி ப்ளூ. இது வந்து Black மாதிரி தெரியுது, ஆனா வந்து ப்ளூ, டார்க் ப்ளூ. ஆமா. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். புஸ்டார்ட் பட்டன் வந்துரும். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, அத வச்சு நம்ம விலை குறைச்சு பேசலாம். விலை குறைச்சு பேசிக்கலாம். இப்போ இப்படியே இருக்கு கண்டிஷன். நம்ம சொல்ற பிரைஸ் இது வந்து 7,90,000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம நேர்ல வந்தா கம்மி பண்ணி கொடுத்துடலாம். பெட்ரோல் வேரியன்ட் 2020 மாடல். ஓகே, நேர்ல வாங்க, கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை பேசி எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி i20ல இது இரா பிளஸ். என்னக்கா இதோட டீடைல் சொல்லுங்க. 2018 i20 ஒரே ஓனர், டீசல் வேரியன்ட், 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. 2 ஏர் பேக் வந்துரும், அலாய் வீல் வந்துரும், ABS, AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துரும். இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் 2025 வரைக்கும் இருக்கு. 25 வரைக்கும் கரண்டா இருக்கு. ABS எல்லாமே வந்துருது. AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, 2 ஏர் பேக் வந்துரும். ABS எல்லாமே வந்துரும். ஒரே ஓனர் தான். 84,000 கிலோமீட்டர். இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரைக்கும், பிப்ரவரி வரைக்கும் இருக்கு. ஆமா. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,10,000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம கஸ்டமர்ட்ட டைரக்டா பேசி நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். குறைச்சு கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுத்துறலாம். ஆமா. ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். டீசல் வண்டி முக்கியமா? டீசல் வேரியன்ட், சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். i20 எரா பிளஸ். ஆமா. டிஸ்ப்ளேல தெரியற நம்பர்ஸ்ல வந்து கேட்டா கூட நம்ம வண்டியோட டீடைல்ஸ், போட்டோ எல்லாமே கொடுக்கலாம். உங்களுக்கு டிஸ்ப்ளேல அது கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு. நேர்ல வாங்க, கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பாக்குற வண்டி மல்டி பர்பஸ் ஈகோ 2018 மாடல். நம்ம சிரிசா கார்ஸ்ல இருக்கு. பெஸ்ட் பிரைஸ் எங்க சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுக்கணும்? வண்டியோட டீடைல் சொல்லுங்கக்கா. ஈகோ இது 5 சீட்டர் வித் AC, 2018 ஒரே ஓனர், வெறும் 52,598 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி பார்க்க புது வண்டி மாதிரியா இருக்கு. ஆமா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. 5 சீட்டர் வித் AC, இன்சூரன்ஸும் 10 மாசம் வரைக்கும் கரண்டா இருக்கு. 4 டயருமே ஒரு 80% இருக்கும். இன்டீரியர் ஆட்டோ, எக்ஸ்டீரியர் ஆட்டோ ரொம்ப சூப்பரா இருக்கும். பெட்ரோல் வேரியன்ட் 4,50,000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம 4,50,000 தான் சொல்றாங்க. அதுலயே நெகோஷியபிள் இருக்கு. கண்டிப்பா பேசி நல்ல பிரைஸ்க்கு எங்க சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுக்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஈகோ வந்து, நிறைய பேர் ஏன்னா ஃபேமிலி யூஸ்க்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா இப்போ பிசினஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஈகோ, ஆம்னி தானே எடுக்கறாங்க. கண்டிப்பா டெஃபினட்டா. பேக் சைடு வீலா பாருங்க எப்படி இருக்குன்னு. கலர் முக்கியமா சில்வர் கலர் ஒரு அட்ராக்ஷனான கலர் சொல்லலாம். கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. நம்பர் எங்க உள்ள நம்பருக்கா? இது TN 72 நம்பர். ஓ, லோக்கல் நம்பர் தான். ஓகே. இதுக்கு நம்ம 450 தான் சொல்றோம். நேர்ல வந்தா குறைச்சு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம ஸ்ரீசா கார்ஸ்ல பாக்குற வண்டிக்கா நிசான் மைக்ரா XL ஆப்ஷனல் டைப், டீசல் வேரியன்ட், 2017. டீசல்னா இது ஹெச்பேக்ல மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும்? 24 வரைக்கும் கிடைக்கும். ஓ, ஸ்விஃப்ட்க்கு ஈக்குவலா கிடைக்கும். ஆமா, கிடைக்கும். டீசல் வேரியன்ட்ல அதனால கிடைக்கும். 4 டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு. கண்டிஷன்ல தான் இருக்கு. செகண்ட் ஓனர், 88,000 கிலோமீட்டர் தான். இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்சூரன்ஸ்மே இல்ல, அதனால நம்ம அத வச்சு நெகோசியேஷன் பண்ணலாம். இதுல என்ன மாதிரி உள்ள இன்டீரியர்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? புஸ்டார்ட் பட்டன் வருது, ஒரு சிங்கிள் ஏர் பேக் வருது, AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துரும். எல்லாமே வந்துரும். ஆமா. முக்கியமா இந்த கிலோமீட்டரும் கம்பெனி சர்வீஸா? எப்படி கம்பெனி சர்வீஸா? ஓகே. 4,40,000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம கஸ்டமர்ட்ட பேசிக்கலாம். எந்த அளவுக்கு பேசி பண்ணி கொடுக்கலாம்? இன்சூரன்ஸ் இல்லையா, அத வச்சு நம்ம நெகோசியேஷன் பண்ணலாம். நேர்ல வந்தா முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பேசிக்கலாம். கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இப்போ நம்ம வீடியோல பார்த்த அளவுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து இருக்கும். டீசல் ஸ்டாப் பண்ணிட்டனால டீசலுக்கு இப்ப நிறைய வாண்டட் இருக்கு. சோ அதனால டீசல் வேரியன்ட் வேணும்னு கேக்குறவங்க இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்க பெஸ்ட் பிரைஸ் இந்த வண்டியை வந்து வாங்கி கொடுக்குறீங்க. கண்டிப்பா உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரபிளா நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, थैंक यू. அடுத்து நம்ம சிரிசா கார்ஸ்ல பாத்துக்கிற வண்டி பாத்தீங்கன்னா டிசைர்ல VDI. என்னக்கா இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கக்கா. ஸ்விஃப்ட் டிசைர் VDI டீசல் வேரியன்ட் 2017 2 ஓனர், 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர், ABS, AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துரும். இன்சூரன்ஸ்மே கரண்டா தான் இருக்கு. இதனுடைய பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க பார்த்தா 6,25,000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம நேர்ல கஸ்டமர்ட்ட பேசுற TN 85 ரெஜிஸ்ட்ரேஷன். 2017 என்னக்கா 17 2 ஓனர். ரேட் என்ன சொல்றோம்? ரேட் வந்து 6,25,000 ரூபாய் சொல்றோம். VDI டீசல் வேரியன்ட் 2017. ABS எல்லாமே வர டைப். AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துரும். இன்சூரன்ஸ்மே கரண்டா தான் இருக்கு. இதனுடைய பிரைஸ் 6,25,000 ரூபாய் சொல்றோம். 4 டயருமே புது டயர் தான் போடுறீங்க? ஆமா, புது டயர் தான். TN 85 ரெஜிஸ்ட்ரேஷன். 85. ஓகே. எவ்வளவு வரைக்கும் கம்மி பண்ணி கொடுக்கலாம்? இன்சூரன்ஸ்மே கரண்டா தான் இருக்கு. கம்பெனி சர்வீஸ்னு சொல்றாங்க கஸ்டமர். நம்ம நம்பரை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். நேர்ல வந்தா நம்ம இன்னும் ஏதாவது பேசி கொடுத்துடலாம். கஸ்டமர்ட்டே பேசிக்கலாம் டைரக்டா. ஆமா, பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த வண்டி கொடுக்குறீங்க. அடுத்து நம்ம சிரிசா கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Ford Fiesta. நிறைய பேர் கேக்குற Ford Fiesta கிளாசிக்
1.4 இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கக்கா. இது 2012 மாடலு, 2 ஓனர், 95,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டீசல் வண்டி. ஆமா, டீசல் வெஹிக்கிள். இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. TN 64 ரெஜிஸ்ட்ரேஷன். 4 டயருமே ஒரு 60% above 60% இருக்கும். டீசல் வேரியன்ட் 2,70,000 ரூபாய் சொல்றாங்க பிரைஸ். 270 சொல்றாங்க, குறைச்சிக்கலாம்ல? ஆமா, அப்ப குறைச்சு பேசிக்கலாம். சோ இன்டீரியர்லாம் எப்படிக்கா இருக்கும்? இன்டீரியர்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்டீரியர் மட்டும் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி எனக்கே தோணுச்சு. பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை நெகோசியேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். ஆமா, அது எடுத்து அது பெரிய வேலைகள் எதுவுமே இல்ல, சின்ன சின்னதா இருக்கும். ஆமா, இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்க. ஓகே, நேர்ல வாங்க. இந்த ரேட்டை இந்த இவங்க சொல்ற பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. சோ நேர்ல வந்தா குறைச்சு பேசி கொடுத்துருவாங்க. டீசல் வண்டி, இதுவுமே மைலேஜ் நல்லா கிடைக்கும்லக்கா? ஆமா, நல்லா கிடைக்கும். ஸோ இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீசா கார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஸ்க்ரீன்ல இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீசா கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சார், நிறைய பேரோட இன்னொரு டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஸ்ரீசா கார்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸா, இல்லை இதில் ஏதாவது பேச முடியுமா? ஃபிக்ஸ்டு பிரைஸ்லாம் இல்லை, வாங்க ஓட்டி பாருங்க வண்டி. உங்களுக்கு அந்த வண்டியில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன உண்டோ அதை பார்த்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி அதுக்கு தக்கன நம்ம வண்டி வர பேசுவோம். மேக்ஸிமம் நீங்கள் இப்போ ஒரு கஸ்டமர் கொண்டு வராங்கன்னா, ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு வண்டி இருக்குன்னா உள்ள உடனே எடுப்பீங்களா? எப்படி? அப்படி நம்ம எடுக்க மாட்டோம். ஓரளவு நம்ம 12க்கு மேலதான் வண்டியே எடுப்போம். மேக்ஸிமம் எடுப்போம். வண்டி ஓரளவு நல்லா இருந்தா மட்டும் தான் எடுப்போம். நம்மகிட்ட இருக்க வண்டியிலேயே எல்லா வண்டியும் 100% இருக்காது. ஆனா ஒரு 10% ஏதாச்சும் ஒரு பவர் விண்டோ ஒர்க் ஆகல அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை நீங்க என்ன உண்டோ குறைச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீங்க பேசிக்கோங்க. நீங்க மெக்கானிக் வச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வண்டி திருப்தி இருந்தா சின்ன சின்ன வேலை எதுவும் இருக்கும், ஏதாச்சும் ஒரு வண்டியில இருக்கும், இருந்தா நம்ம கம்மி பண்ணி பேசி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் இருக்கும். சிங்கிள் ஓனர் தான் மேக்ஸிமம் இருக்கும், இல்ல 2 ஓனர்ல இருக்கும். 3 ஓனர் மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. நிறைய வண்டிகள் எதுவுமே இல்ல, எல்லாம் ஒண்ணு சிங்கிள் ஓனர் இல்ல 2 ஓனர் இருக்கும். வண்டி எல்லாமே ஓரளவு லோ மைலேஜும் நிறைய இருக்கு. வண்டி பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கிளான்ஸ் எல்லாம் வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஷிஃப்ட் வந்து டிசைர் வந்து 17 தான் வண்டி. இன்னைக்கு 14 நம்ம வண்டியே ஒண்ணு போட்டிருக்கோம். 14 5.25 ரூபா போட்டிருந்தோம். இப்ப 17 நம்ம அந்த கம்மியா தான் போடுறோம் ரேட். அதை நான் பார்த்தேன், அந்த டிஃபரன்ஷியேஷன்லாம் நிறைய தெரிஞ்சு. அதனால நீங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா நீங்க வண்டி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நேரில் வாங்க. தரமான குவாலிட்டியான கார்ஸ் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க ஸ்ரீசா கார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஸ்க்ரீன்ல இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வேணும், அதுவும் ஸ்ரீசா கார்ஸனுடைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ் ஒரு மாசத்துக்கு ஒரு அப்டேட் தரமா இறக்க போறோம். நீங்க எந்த அளவுக்கு குயிக்கா கால் பண்ணி இந்த வண்டிகளை வந்து பை பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ரிவ்யூ ஒரு மாசத்துக்கு 2 அப்டேட் கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.